ஆக்ட் 247 என்ன சொல்கிறான்னா, அதாவது வெர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ், அதாவது எப்படி அது என்ன மெய்நிகர் உலகம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது இமெயில் சர்வர்ஸ், சோசியல் மீடியா ஆக்சஸ் அண்ட் டிஜிட்டல் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ், இது அதே மாதிரி இதை எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நான் என் காதலிக்கு எழுதின கடிதம் கூட அதில் இருக்கும் என்னுடைய சோசியல் மீடியாவில். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா அதிகாரமும் நல்லா கவனிங்க, தேவேந்திரகுமார் உபாத்யாயா சொன்னதான், இருக்கிற சட்டங்களை திருத்தி தான் சர்வாதிகாரி ஆனார் ஹிட்லர் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த சட்டத்தை திருத்துறாங்க. நான் இந்த சட்டத்தை திருத்தும் போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? நமக்கு கழிவு அதிகமாகும், நம்ம வீடு வாங்கினோம்னா அந்த வட்டிக்கு இன்னும் நிறைய எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, இப்போ ஏற்கனவே இருக்கிற சில பலன்கள் நமக்கு கிடைக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நமக்கு விலக்கு கிடைக்கும், ஆயில் இன்சூரன்ஸுக்கு விலக்கு கிடைக்கும், இப்படிலாம் ஏதாவது வருமானு பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் வரல. வருமான வரி சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது ஏற்கனவே அறிவித்த விலக்கு மட்டும்தான் இருக்கு, அதில் புதுசாக எதையும் சேர்க்கல. அதில் என்னன்னா 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வருமான வரி தாக்கல் செய்யும்போது தவறு பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே செட்டில் பண்ணணும். ஆனால் அவங்களாம் 4 வருஷம் எடுத்துக்கலாம் இப்போ. ஆனால் நீங்கள் அப்படிலாம் யாரும் தவறு செஞ்சால் அவங்கள விட மாட்டாங்க. பணக்காரர்களுக்கான சலுகை என்ன எதிர்ப்பாக செஞ்சிருக்கணும் இந்த அரசாங்கம்? வருமான வரி சட்டத்தை திருத்துகிற பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன நிவாரணம்னு யோசிச்சிருக்கணும். பிராங்கோ சொன்னார் அல்லவா, கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வருமான வரி கட்டுறோம் 23 பேர் தாங்க. வெறும் 23 பேர் தான் 500 கோடிக்கு மேல வருமானம் உள்ளவன். ஆனா இந்த வருமானம் அதிகமா உள்ளவனுக்கு 30% தான். நான் இப்ப 15 லட்சத்தை தாண்டிட்டேன்னு வச்சுங்க, எனக்கு 30% தான். அதிகபட்ச டாக்ஸ் இந்தியாவில் 30% தான். ஆனா அம்பானிக்கு அதுதான், அதானிக்கு அதுதான். அப்போ சாதாரண மக்களுக்கு நிவாரணம் ஏதாவது? சாதாரண மக்களுக்கு இது சம்பந்தமே இல்லாத ஒரு சட்டம்.